3 மினிட்ஸில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எந்தெந்த ஃபீச்சர்ஸை எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்றத ட்ரிக்ஸோட பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எல்லாமே யூகேலேருந்து தான் பாரோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ரூல் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரி வந்து யூகே. ஸோ மோஸ்ட்லி அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு செட் ஆனதுனால அதுவே அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம். இப்போ வந்து பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் வந்து யூகே தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் லா மட்டும்தானே சுப்ரீம் ரூல், அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது யூகே. நெக்ஸ்ட்டு இந்த லெஜிஸ்லேட்டிவ் லா எப்படி மேக் பண்ணுறது, அதோட ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினெட், பைகேமரலிசம். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு சிங்கிள் பர்சன் வந்து கேபில் போகிறான், அவன் ஒரு கேமரா வச்சுருக்கான், அப்புறம் வந்து ஏதோ எழுதிட்டே போகிறான். ஓகே, என்ன எழுதுறான்னா கேமராமேன்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதலாம். ஓகேவா, ரூல்ஸ். அப்புறம் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் புக் எழுதலாம். ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். இதெல்லாம் எழுதிட்டு எங்கே போகிறான்னா பார்லிமெண்ட்டுக்கு போகிறான். ஓகேவா, சிங்கிளாக இருக்கிறவன் கேபில் போகிறான், கையில் கேமரா வச்சுருக்கான், அவன் வந்து சும்மா இல்லாமல் இது எழுதிட்டே போகிறான். அது என்ன எழுதுறான்னா ரூல்ஸும் ப்ரொசீஜர்ஸும். ஓகேவா, ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்னால், இது வந்து ரைட்ஸ்னால் ப்ரிரோகேட்டிவ் ரைட்ஸ், ரூல்ஸ் மீன்ஸ் ரூல் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எழுதுறான் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், எங்கே போய் நிற்கிறான்னா கடைசியாக பார்லிமெண்ட். ஏன்னா யூஎஸ்ஏனா ரைட்ஸ். ஓகேவா, யூஎஸ்ஏனா ரைட்ஸ், யூஎஸ்ஏ என்ன சொன்னாலும் ரைட்டாக தான் இருக்கும். ஓல்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, யூஎஸ் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதலான்ற இன்ஸ்பிரேஷனே அதுலேருந்து தான் வந்துச்சு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஃபெட்ரல்னால் சென்டர் ஒன்று இருக்கும், ஸ்டேட் ஒன்று இருக்கும். அது வந்து யூஎஸ்ஏலேருந்து தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இவரே பாம்பு வைப்பாராம், இவரே இந்த பாம்பை எடுப்பாராம். அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து ஜுடிஷியருக்கு வந்து இண்டிபெண்டன்ட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எந்த கவர்மெண்ட்டும் இன்டர்ஃபியர் பண்ணாமல் ஜுடிஷியர் வந்து தானாக அதோட வேலையை பார்க்கலான்ட்டு அவங்களே வந்து ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ரிமூவ் ஆஃப் ஜட்ஜஸ். இப்போ ரிமூவல்னு வந்தாலே மோஸ்ட்லி வந்து யூஎஸ்ஏ தான் வரும். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், அதுமாதிரி பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் அதுதான் போடும். ஓகேவா, இவங்களே வந்து இண்டிபெண்டன்ஸும் கொடுப்பாங்களாம், ஜுடிஷியல் ரிவ்யூக்கும் அனுப்புவாங்களாம், ஆனால் இவங்களே வந்து ஜட்ஜஸே ரிமூவ் பண்ணுவாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் மீன்ஸ் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்கன்னா டிபிஎஸ்பி. ஓகேவா, ஒரு ஐயர் வந்து டிஎஸ்பியாக இருக்கார். அவர் வந்து நாமினேட் ஆகிருக்காரு ராஜ்யசபாவுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நாமினேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆகிட்டார். ஒரு ஐயர் வந்து டிஎஸ்பியாக இருப்பார், அதான் டிபிஎஸ்பி. அப்புறம் நாமினேஷன், இது நல்லா கவனிச்சுக்கணும், எலெக்ஷன் கிடையாது, நாமினேட் பண்ணப்படுவார். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆகிட்டார், அதான் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணுறது மெத்தட் வந்து ஐரிஷ்.